திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு 9 நாட்களில் 64 லட்சம் உண்டியல் காணிக்கை செலுத்திய பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் அனுதினமும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். குறிப்பாக வார இறுதி நாட்களான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பள்ளிகள் அரையாண்டு விடுமுறை போன்ற கடந்த வாரங்களில் அதிக அளவு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு வந்தனர். 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு குவிந்தனர். அப்படி சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உண்டியலில் பணம், நகை போன்றவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர். இவற்றை எண்ணுவதற்கு இந்து சமய அறநிலைத்துறையிடம் திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகம் அனுமதி பெற்ற பிறகு உண்டியல் என்னும் பணியினை மலைக்கோவில் வசந்த மண்டபத்தில் திருக்கோவில் இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி முன்னிலையில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன், அறங்காவலர்கள் சுரேஷ் பாபு, மோகனன், நாகன், உஷாரவி ஆகியோர் மேற்பார்வையில் உண்டியல் என்னும் பணியில் திருக்கோவில் ஊழியர்கள், திருக்கோவில் தற்காலிக ஊழியர்கள், திருக்கோவில் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர்கள் உண்டியல் என்னும் பணியை தொடங்கினார்கள். 64,72,765 ரூபாய் பணமாகவும் 47 கிராம் தங்கமாகவும் 2,975 கிராம் வெள்ளியாகவும் 9 நாட்களில் கிடைக்கப் பெற்றதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.